வணக்கம். நாம அரசாங்கத்துக்கிட்ட தகவல் கேட்கிறோம் இல்லையா? ஆனா அந்த உரிமைக்கு ஒரு பாதுகாவலர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அந்த சக்தி வாய்ந்த அமைப்பு உருவாக்குற தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட பிரிவு 12 பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாம கேட்கிற தகவல்கள் நமக்கு சரியா கிடைக்குதான்னு உறுதி பண்ற அந்த அமைப்பு எது? ஏன்னா இதுக்கான பதில்ல தான் நம்ம ஜனநாயகத்தோட வெளிப்படைத்தன்மையே அடங்கியிருக்கு. இப்போ அந்த கேள்விக்கான பதில பார்க்கலாம் வாங்க. நம்ம தகவல் அறியும் உரிமையோட உச்சபட்ச பாதுகாவலர் யார்? இதோ பதில். மத்திய தகவல் ஆணையம், அதாவது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சுருக்கமா சிஐசி. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி. உங்க கோரிக்கை நிராகரிக்கப்பட்டா நீங்க கடைசியா தட்டக்கூடிய கதவு இதுதான். இந்த ஆணையம் சும்மா ஏதோ பேருக்கு உருவாக்கப்படல. பிரிவு 12(1) படி மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அரசிதழ்ல அறிவிப்பு வெளியிட்டு இதை நிறுவியிருக்கு. அதாவது இது சட்டப்படி ரொம்பவும் வலுவான அதிகாரப்பூர்வமான ஒரு அமைப்பு. சரி, இவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த ஆணையத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அதோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஆணையத்தோட தலைமை பொறுப்புல இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், தலைமை தகவல் ஆணையர். இந்த மொத்த சிஸ்டத்தையும் வழி நடத்துறது, கண்காணிக்கிறது எல்லாமே இவரோட கண்ட்ரோல்ல தான். சிம்பிளா சொல்லணும்னா இவரு தான் இந்த அமைப்போட முகம். தலைமை ஆணையருக்கு உதவியா அதிகபட்சமா 10 பேர் வரைக்கும் தகவல் ஆணையர்கள் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, நாடு முழுவதிலிருந்து வர்ற ஆயிரக்கணக்கான மேல்முறையீடுகளை ஒரே ஆள் மட்டும் பாத்திர முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? அதனாலதான் இந்த அமைப்பு திறமையா செயல்பட இந்த டீம் ரொம்ப அவசியம். இந்த ஆணையத்தோட ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? பிரிவு 12(7) படி அது புது டெல்லியில தான் அமைஞ்சிருக்கு. தேவைப்பட்டா நாட்டுல வேற இடங்கள்லயும் அலுவலகங்களை நிறுவலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தகவலோட இந்த முக்கியமான பாதுகாவலர்களை நியமிக்கிற அதிகாரம் யார் கையில இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இவங்களை தேர்ந்தெடுக்கிறது ஒரு உயர்மட்ட குழு. அதுல பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒரு மத்திய அமைச்சர் இருப்பாங்க. இதுல பாருங்க, அரசாங்கம் எதிர்க்கட்சின்னு 2 தரப்பும் இருக்கு. இதனால நியமனத்துல ஒரு சமநிலை இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒரு பக்கம் பார்த்தா ஆணையர்களுக்கு சட்டம், அறிவியல், பத்திரிகை துறை மாதிரி விஷயங்கள்ல நல்ல அனுபவம் இருக்கணும். இன்னொரு பக்கம் அவங்க அரசியல்வாதியாவோ லாபம் தர்ற வேற எந்த பதவியிலையும் இருக்கவே கூடாது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு முக்கியமான மேட்ச்க்கு ரொம்ப நேர்மையான எக்ஸ்பர்ட்டான ஒரு நடுவரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான். அப்போதான் அவங்களோட தீர்ப்பு பாரபட்சம் இல்லாம இருக்கும். சரி, இவ்வளவு விதிகளையும் பார்த்தாச்சு. இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு நடைமுறை உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு தலைமை தகவல் ஆணையர் ரிட்டையர் ஆகுறாருன்னு வச்சுக்கலாம். உடனே பிரதமர் தலைமையிலான அந்த 3 பேர் கொண்ட குழு ஒன்னா கூடுவாங்க. அவங்க பிரிவு 12(5), 12(6) சொன்ன மாதிரி நேர்மையான அனுபவம் உள்ள ஒரு நபரை தேடுவாங்க. முக்கியமா அந்த நபருக்கு எந்த அரசியல் தொடர்பும் இருக்கக்கூடாது. அப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரோட பேரை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பாங்க. அவரும் அதிகாரப்பூர்வமா அந்த நியமனத்தை அறிவிப்பார். இப்படிதான் சட்ட விதிகள் நிஜத்துல செயல்படுது. இத்தனை விதிகள், இத்தனை செயல்முறைகள், இதெல்லாம் எதுக்கு? இதோட முக்கியத்துவம் என்ன? நம்ம ஜனநாயகத்துக்கும் நமக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? இந்த மேற்கோள் எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது. இவ்வளோ கடுமையான விதிகள் எதுக்குன்னா, இந்த ஆணையம் யாருடைய தலையீடும் இல்லாம சுதந்திரமா செயல்படணுங்கிறதுக்கு தான். அப்பதான் அது அரசாங்கத்துக்கிட்டயே தைரியமா கேள்வி கேட்கிற ஒரு உண்மையான பாதுகாவலனா இருக்க முடியும். கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டு விடுறேன். நம்ம அரசாங்கம் வெளிப்படையாகவும் நமக்கு பொறுப்பாகவும் இருக்கணும்னா எந்த அரசியல் அழுத்தத்துக்கும் அடிபணியாத ஒரு சுதந்திரமான தகவல் ஆணையம் எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஜனநாயகத்துக்கு இது அவசியமா இல்லையா?